இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. அப்படியே வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவார். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இர்ஃபானோட ரீசெண்ட் வீடியோ ஈத்துக்கு மக்களுக்கு பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு காரில் உட்காந்தே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கும் பரிசு கொடுத்தாரு. அண்ட் அதில் ஒரு சண்டை போடுற மாதிரியும் உள்ளே கை போடாதீங்க நானே கொடுக்குறேன் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் சீனும், அதுக்கப்புறம் காருக்குள்ளே உக்காந்தே கிஃப்ட்டு கொடுத்து ஆட்டிடியூட் காட்டுற மாதிரியும் இருக்குது அப்படின்னும் பல பேரும் பார்த்திங்கன்னா இர்ஃபானை இப்போது கண்டிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இவர் பெரிய ஜமீன் பரம்பரை. அப்படியே வந்து காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டே தான் இல்லாத மக்களுக்கு வந்து சேவை பண்ணுவார். அண்ட் ஆல்சோ இப்போ ஒய்ஃபை வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னா முதல்ல இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கூட்டிகிட்டே வந்திருக்கக்கூடாது. காருக்குள்ளே வச்சுக்கிட்டு வீட்டில் விட்டுட்டு வர வேண்டியதானே. ஸோ டோன்ட் ஈவன் கைஸ் கெட் மீ ஸ்டார்டட் அண்ட் ப்ளீஸ் ரீட் அபவுட் ரத்தன் டாட்டா. ஓகே, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தான் சம்பாதிச்ச மேஜர் காசை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு போனார். ஆனால் அதை பற்றி வந்து ஹிடன் எஸ்டாப்ளிஷ் எனிவேர். ஆனால் இந்த புது பணக்காரனுங்க இருக்கானுங்க பற்றியா, எவ்வா இவங்க பண்ணுற கூத்து இருக்கே, தாங்கிட்ட காசு இருக்குதுன்றத வந்து எப்படிலாம் கேவலமான இங்கே தான் அவன் புத்தி அவன் மூளை என்னன்றது வெளியில் வருது. ஹிஸ் இன்டென்ஷன்ஸ் வந்து வெளில. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டி இந்த மாதிரி ஒரு சீப் மென்டாலிட்டி, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஓகே, இவனுங்களையா நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறது. நாடு நாசமாக போக வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய மீம் பேஜஸும் விஜய் பாரும் இன்னும் நிறைய பேரும் பார்த்திங்கன்னா இர்ஃபானுக்கு இது ரொம்ப தப்பான செயல் அப்படின்னும் நிறைய பேரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு இர்ஃபான் செஞ்சது தப்பா சரியா இல்லை என்ன தொடர்ந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக தமிழ் ட்ரெண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.